அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் irregular பீரியடில் இருப்பாங்கல்ல, 40-45 நாள் ஆகியும் நம்ம பீரியட் ஆகாமல் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் நெகட்டிவ் வர்றப்போ ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பாங்க. மெயின் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக ரெகுலர் பீரியட் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா ஒரு 14வது நாள் வந்து எக் ரிலீஸ் ஆகும். கான்டாக்டில் இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஓவலேஷன் நடந்து கரெக்டாக வந்து 30 நாளையில் பீரியட் தள்ளி போய் ப்ரெக்னென்சி ஆயிடுவோம். டெஸ்ட் பண்ணி பார்த்தாவே இன்னும் டபுள் லைன் வரும், இல்லைன்னா ஒரு லைன் வரும். அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் irregular பீரியடில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. மெயின் எப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அசம்ஷனில் தான் வந்து பண்ணுவோம். இப்போ 40-45 நாள் ஆயிருக்குது, நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்குறீங்க, நெகட்டிவ்னு வருது. அதை பார்த்ததையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று போய் பார்ப்போம். இல்லைன்னா மெடிக்கலில் போய் நம்ம பீரியட் ஆகிறதுக்கு வந்து டேப்லெட் வாங்கி சாப்பிடுவோம். இல்லை வந்து நம்ம வீட்டில் ஏதாச்சும் பப்பாளி அன்னாச்சி பழம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்வோம். ஆனால் எனக்கு பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் அந்த பொண்ணு ஃப்ரெண்டு, அவங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலர் பீரியடாக தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா இர்ரெகுலராக மாறுச்சு. ஆனால் அந்த பீரியடும் ஆகாமல் அவங்களுக்கு ஒரு 50 நாளுக்கு அப்புறம் பார்க்குறப்ப தான் பாசிட்டிவே ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு டைமும் நிறைய டைம் கிட் வாங்கி பார்த்து நெகட்டிவாகவே தான் இருந்துச்சு. 50 நாட்களுக்கு அப்புறம் மயக்கம், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. வாமிட் சென்சேஷன் அதெல்லாம் இருந்து, ஆனால் நெகட்டிவ்னு வருது, இதெல்லாம் இருக்கே, வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் நிறைய போயிட்டு அவங்க இதை சொல்லாமல் எனக்கு தலை சுற்றுறது இருக்குது, வாமிட் இருக்குது, ஆனால் கிட்டில் நெகட்டிவ் வருது அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு 56வது நாள் அந்த மாதிரி திரும்பவும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் பாசிட்டிவ் ஆச்சு. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 60 நாள் வரைக்குமே வந்து irregular பீரியடில் இருக்கிறப்போ தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். 60 நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவ் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து பீரியட் ஆகிறதுக்கு பார்க்கலாம். இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து தொடங்கலாம். பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தொடங்கலாம். ஆனால் irregular பீரியடில் இருக்கிறப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் இருக்கிறப்பையும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எந்த ரெமெடியும் எடுத்துக்காமல், டேப்லெட்டும் எடுத்துக்காமல் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்க வேண்டாம். மினிமம் வந்து ஒரு 45 டேஸில் தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் 60 நாட்களில் தெரிஞ்சிடும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 60 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போங்க. அதுக்கப்புறமா வந்து பீரியட் ஆகிறதுக்கு டேப்லெட் எடுத்துக்கோங்க, அதுக்கு ரெமெடி எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்காம இருக்க வேண்டாம். எனக்கு ரெகுலர் பீரியடாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறமா தான் நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறமா நம்ம பழகிறப்போ ஒருத்தர்கிட்ட நான் கேட்குறது, எப்போ உங்களுக்கு பீரியட் ஆச்சு, எப்போ வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சிலர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாள் பார்த்து எனக்கு இப்போ நெகட்டிவ்னே வந்துச்சு. ஒரு 50 நாள் 52வது நாள் இந்த நாள் வந்து நான் எதர்ச்சியாக பார்க்குறப்போ வந்து எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. நான் வந்து நெகட்டிவ் தான், டபுள் லைன் வரலையே அப்படின்ட்டு ரெமெடி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டவுட் இருந்துச்சுன்னு செக் பண்ணி பார்க்குறப்போ பாசிட்டிவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, 40-45 நாளில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் நெகட்டிவ் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துங்க. தேங்க்யூ.